வணக்கம். ஒரு ராஜாவோட சாதனை, அதுவும் 2000 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நிக்குதுன்னா, உங்களால நம்ப முடியுதா? அப்படி ஒரு மாபெரும் சாதனைக்கு சொந்தக்காரர் தான் கரிகால சோழன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அணை இன்னிக்கும் எப்படி அப்படியே நிக்குது? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் கரிகாலனோட தொலைநோக்கு பார்வையும் நம்ம பண்டைய தமிழர்களோட இன்ஜினியரிங் திறமையும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, இந்த ஆச்சரியத்துக்கு பின்னாடி இருக்கிற கதைய நாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்த்து பார்க்கலாம். கரிகாலனோட இந்த வீர பயணம் ஒரு சினிமா கதை மாதிரி சிறையில ஆரம்பிச்சு சிம்மாசனம் வரைக்கும் போகுது. இத நாம ஒரு 5 முக்கிய பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல் பகுதி ஓர் அறிமுகம். அதாவது கரிகாலன் பிறக்கும்போது சோழ நாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அவர் ஒன்னும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட வாரிசா பிறக்கல. அப்போ சோழ நாடே உள்நாட்டு சண்டையாலையும் குழப்பத்தாலையும் சிதறி கிடந்துச்சு. ஆமா, பிறப்பால அவர் இளவரசர் தான். அரியணைக்கு சரியான வாரிசும் அவர்தான். ஆனா அந்த அரியணை அவருக்கு பூப்படுக்கையெல்லாம் காத்துட்டு இருக்கல. சொல்லப்போனா சுத்தி நின்ன சொந்தக்காரன கையில எல்லாம் அவரை குத்துறதுக்கு கத்திதான் இருந்துச்சு. சரி, அடுத்து நாம பார்க்க போறது அவரோட வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு சம்பவம். இந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவரோட மன உறுதிய இந்த உலகத்துக்கே காட்டுச்சு, அவருக்கு அந்த பேரையும் கொடுத்துச்சு. சின்ன வயசு, அப்பவே சொந்தக்காரங்களே எதிரியா மாறிட்டாங்க. சதி செஞ்சு அவருக்கு வரவேண்டிய ராஜ பதவியை பறிச்சுக்கிட்டாங்க. அவங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள்: கரிகாலனை மொத்தமா காலி பண்ணணும். அவங்களோட அதிகார போட்டிக்கு இடியூரா இருக்கக்கூடாதுன்னு அவரை கொண்டு போய் ஒரு இருடு ஜெயில தள்ளிட்டாங்க. அவ்வளவுதான், அவரோட கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவங்களோட கோபம் அதோடு நிக்கல. ஜெயிலோட சேர்த்து அவரையும் எரிச்சு கொண்டுடலான்னு ஒரு பயங்கரமான பிளான் போட்டாங்க. அவரை சுத்தி தீ மளமளன்னு எரியுது. தப்பிக்க ஒரு வழி கூட இல்ல. ஆனா பாருங்க, அந்த நெருப்பு அவரை அழிக்கல, அது அவரை உருவாக்குச்சு. ஆமா, அந்த தீயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவரோட கால் கருகிடுச்சு. அந்த தழும்புல இருந்து தான் கருகிய காலை உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்துல கரிகாலன்னு பேர் வந்துச்சு. அது வெறும் தழும்பு இல்லைங்க, அது அவரோட தைரியத்தோட அழியாத அடையாளம். இப்போ நாம அவரோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஜெயில இருந்து தப்பிச்சவரு அடுத்து என்ன பண்ணாரு, எப்படி ஜெயிச்சு திரும்பி வந்து தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டினார்னு பாப்போம் வாங்க. சிறையிலிருந்து தப்பிச்சு வந்த கரிகாலன் சும்மா பழி வாங்கணும்னு மட்டும் நினைக்கல. அவர் ஒரு திறமையான தளபதியா, ஒரு சூப்பரான ஆட்சியாளரா தன்னை நிரூபிச்சாரு. சிதறி கிடந்த சோழ நாட்டையெல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு வலுவான சாம்ராஜ்யத்துக்கு அஸ்திவாரம் போட்டாரு. இப்போ அவரோட கிரீடத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வைரக்கல்ல பத்தி பார்க்க போறோம். அவரோட புகழ காலம் தாண்டி நிலைக்க வச்ச ஒரு பிரம்மாண்டமான திட்டம் அது. 2000 வருஷம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போ ரோமானிய சாம்ராஜ்யம் இருந்த காலம். அன்னைக்கு கட்டின ஒரு விஷயம் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் உருவாகி அழிஞ்சு போனதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கும் அதே கம்பீரத்தோட நிக்குது. இதுதான் கரிகாலனோட விஷயம். அந்த அதிசயத்தோட பேரு தான் கல்லணை. கட்டுக்கடங்காம வெள்ளப்பெருக்கோட ஓடுற காவிரி ஆத்தோட வேகத்தை அடக்கி அதோட போக்க மாத்தி அமைச்ச ஒரு பிரம்மாண்டம். இது பழங்கால உலகத்தோட மிகச்சிறந்த இன்ஜினியரிங் அற்புதங்கள்ல ஒண்ணுன்னு இன்னைக்கு வரைக்கும் நாம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா கல்லணைங்கிறது வெறும் கல்லால கட்டின ஒரு டேம் மட்டும் கிடையாது. அது கரிகாலன் அவரோட மக்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அது காவிரியோட வெள்ளத்தை தடுத்துச்சு, லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலத்துக்கு தண்ணி கொடுத்துச்சு, சோழ நாட்டையே தென்னிந்தியாவோட நெற்களஞ்சியமா மாத்துச்சு. கடைசியா அவரோட தாக்கம் எப்படி இன்னிக்கும் இருக்கு, அவர் எப்படி ஒரு சரித்திர நாயகனா ஆனார்னு சுருக்கமா பாத்திரலாம். இதை இப்படி பார்க்கலாம். கரிகாலன் வர்றதுக்கு முன்னாடி சோழ நாடு சிதறி கிடந்துச்சு. காவேரியில எப்போ வெள்ளம் வரும்னே சொல்ல முடியாது. கரிகாலனுக்கு அப்புறம் அது ஒரு ஒன்றுபட்ட பேரரசா மாறுச்சு. கட்டுப்படுத்தப்பட்ட நதியால விவசாயம் செழிப்பா இருந்துச்சு. இந்த மாற்றம்தான் ஒரு தலைவனோட உண்மையான வெற்றிக்கு ஆதாரம். இந்த ஒரு வரி அவரோட சாதனையை அழகா சொல்லுது. அவரது தொலைநோக்கு பார்வை ஒரு நதியின் சீற்றத்தை ஒரு ராஜ்யத்தின் செல்வமாக மாற்றியது. உண்மையிலே காவிரியோட கோபத்தை தான் மக்களோட வளமா மாத்தின ஒரு பெரிய சிற்பி தான் கரிகாலன். கரிகாலனோட கதை நமக்கு முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது. ஒரு மனுஷனோட தொலைநோக்கு பார்வை ஒரு நாட்டோட தலைவிதியே மாத்த முடியுமா? கரிகாலனோட வாழ்க்கை அதுக்கு ஒரு நேரடியான பதில் சொல்லுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?